யா அய்யுஹல் இன்சான் மா வர்ரக பிரப்பிக்கல் கரீம், மனிதனே சங்கையான உனது ரப்பை விட்டுவிட்டு உனக்கு எத்தனை அருள் கொடைகளை உன் ரப்பு செய்திருக்கிறான். உன் கண்களுக்கு முன்னால் எத்தனை சோகங்களோடி சோதனைகளோடி உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. சங்கையான உன் ரப்பை விட்டுவிட்டு எங்கே பயணம் செய்கிறாய் கேட்கிறார். பின் அன்பு சகோதரர்களே, சோதனை என்பது ஏதோ எங்களுக்கு மட்டுமில்லை, எல்லோரையும் அல்லாஹ் ஏதோ ஒரு விதத்தில் சோதிக்கிறார். அந்த சோதனைகள் வேண்டுமையானால் தரங்கள் வேறுபடலாம், உயர்வுகள் வேறுபடலாம். ஆனால் கண்ணீர் என்பது அல்லாஹ் ஏதோ ஒரு சூழலில் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான். இந்த சோதனைகளில் இருந்து வெளியேறுவதற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சோதனையை எதிர்பார்க்காதீர்கள். அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டத்தை தா, யா அல்லாஹ் எனக்கு இந்த சிரமத்தை தா என்பதாக நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் உங்களை சோதிப்பான் என்று சொன்னார். அந்த சோதனையினுடைய நேரத்தில் நீங்கள் முதலாவதாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் பொறுமை மட்டும்தான். வபஷிரிஸ் சாபிரீன், அல்லாஹ் எங்களை அந்த கூட்டத்தாரோடு ஆக்கட்டும். நபியே, யார் பொறுமையாக இருப்பார்களோ அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். பொறுமை என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பொறுமையினுடைய முதல் அளவுகோல் சோதனையினுடைய முதல் நிலைமையாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு இழப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால், எனக்கு ஒரு சோதனை வருகிறது என்று சொன்னால், அந்த சோதனையினுடைய முதல் அமர்வு பொறுமையாக இருக்க வேண்டும்.